இந்தியாவில் வந்து பிரெயின் டியூமர் அப்படின்றது வந்து எவ்வளோ காமனாக இருக்குது சார்? பிரெயின் டியூமர்னால் பேசிக்கலாக என்ன சார்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 1,00,000 மக்கள் தொகைக்கு 4லேருந்து 5 பேருக்கு வந்து பிரெயின் டியூமர் தென்படுது. ஒரு பிரெயின் டியூமர்ன்றது வந்து எந்த ஒரு டியூமர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு செல்ஸ் அந்த உயிரினு சொல்கிறாங்க. செல்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அப்நார்மலாக ப்ராலிஃபேட் ஆகிறது, இல்லை அப்நார்மலாக அந்த இடத்துல ஒரு இடத்துல உருவாகிறது தான் டியூமர்னு சொல்கிறோம். நம்ம இருக்கக்கூடாத இடத்துல ஒரு செல் இருந்ததுனாலும், இல்லை அந்த இடத்துல இருக்க வேண்டிய செல்லே அப்நார்மலாக நிறைய மல்டிப்ளை ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் தான் டியூமர்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த டியூமர் வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த பிரெயின் டியூமர்ஸுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. காரணம் வந்து நம்ம மக்கள் ரீச் அவுட். கொஞ்சம் ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்தளவுக்கு விழிப்புணர்வும் இல்லை, பயமும் இருந்தது. பிரெயினில் டியூமர் வந்துச்சு, அதில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டாங்க. இப்போது விழிப்புணர்வு இருக்குது. முன்னாடிக்குன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ஃபுல்லாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை, பட் பெட்டர் தென் வாட் இட் வாஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு போய் தோற்றம். அது ஆக்சுவலாக அது கிடையாது. ஏன்னா இப்போ மக்கள் நிறைய வரதுனால நம்மளுக்கு அதிகமாக காண்படுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக 1,00,000 மக்களுக்கு 4லேருந்து 5 பேருக்கு வந்து இந்த பிரெயின் டியூமர்ஸ் வருது.